அருமையானவர்களே, இந்த நாளிலும் நாம் பல நேரங்களில் மற்றவர்களுக்கு தெரியாத சில ரகசிய காரியங்களை செய்கிறோம். செய்துவிட்டு இது எவருக்கும் தெரியாது, நாம் ரகசியமாக செய்திருக்கிறோம் என்று துணிகரமாக சில தவறுகளை நாம் செய்து கொண்டே இருக்கிறோம். இந்த நாள் வரையிலும் அது குடும்பத்துக்கு எதிராக இருக்கலாம், நண்பர்களுக்கு விரோதமாக, அல்லது மற்ற சமுதாயத்துக்கு விரோதமாக, சபைகளுக்கு விரோதமாக, இப்படியாக பலவிதமான பாவங்களை நாம் செய்து கொண்டே இருக்கிறோம். அது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அது ரகசியமாக செய்துவிட்டு இது யாருக்கும் தெரியாது என்று நாம் துணிகரமாக பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது எபிரேயர் 4:13, அவருடைய பார்வைக்கு மறைமுகமான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாய் இருக்கிறது, அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுகிறார். இந்த வசனத்திலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம்? நாம் என்னதான் சில தவறுகளை நாம் ரகசியமாக பண்ணியிருந்தாலும், அது மனிதர்களுக்கு முன்பாக மறைக்கப்பட்டிருந்தாலும், நாம் தேவனுக்கு முன்பாக அது வெளிச்சமாக இருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் இதை குறித்து என்ன சொல்கிறார்? நாம் இருளிலே பேசுகின்ற காரியமாய் இருந்தாலும் சரி, அறைகளிலே யாருக்கும் தெரியாது என்று மறைமுகமாக பேசினாலும் சரி, அது பரலோகத்தில் இருக்கிற தேவனுக்கு அறியப்படும் என்று சொல்லுகிறார். அதுபோலவே தாவீதோட வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளலாம். இயேசு கிறிஸ்துவோடு ஊழியம் செய்த யூதாஸ் காரியங்களை எடுத்துக்கிட்டாலும் சரி, அவர்கள் செய்த தவறுகள் ஆண்டவருக்கு முன்பாகவே அறியப்படுகிறது. தாவீது தன்னுடைய அதிகாரத்தின் மூலமாக பத்சபேலுடன் அவர் செய்த தவறுகளை, அது மனிதர்களுக்கு முன்பாக மறைக்கப்பட்டாலும், தன் அதிகாரத்தின் மூலமாக அதை அவர் எந்த ஒரு தவறுகளும் வராதபடி தன்னை பலப்படுத்தி கொண்டாலும், நாத்தான் தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் அதை வெளிப்படுத்துகிறார். அதற்கான தண்டனைகள் என்ன, ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு என்ன என்கிறதையும் அதிலே அவருக்கு வெளிப்படுத்துகிறார். அதே போலவே யூதாஸ் காரியத்துக்கு கூட 30 வெள்ளிக்காசுக்காக இயேசு கிறிஸ்துவை காண்பித்து கொடுப்பான் என்பதை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அதற்கு முன்னதாகவே அறிவிக்கிறார். அப்படி என்றால் ஆண்டவர் தன் வருங்காலத்தை குறித்தும் பேசுகிறார். தன்னால் அது தனக்கு முன்பாக மறைக்கப்பட்ட காரியங்களை குறித்தும் அவர் வெளிப்படுத்துகிறார். அப்படி என்றால் நாம் ஆண்டவருக்கு முன்பாக எதையும் மறைக்க முடியாது என்பதை இதன் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். எனவே தேவனுடைய படைப்புகள் எல்லாமே அவருக்கு முன்பாக மறைக்கப்பட்ட பொருள் ஒன்றும் இல்லை. நாம் எல்லோரும் அவருக்கு முன்பாக நிர்வாணிகளாக காட்சியளிக்கிறோம். எனவே நாம் செய்த ரகசியமான தவறுகள் ஒவ்வொன்றிற்கும் நியாய தீர்ப்பு நாளிலே இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். எனவே நம்மை யாரும் பார்க்கவில்லை என்று நாம் தவறு செய்யாதபடி, நம்மை ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறார் என்று நம்முடைய இருதயத்தில் நினைத்து கொண்டு நாம் வாழ்கின்ற இந்த உலக வாழ்க்கையில் உண்மையோடும் நீதியோடும் கர்த்தருக்கு பயப்படும் பரிசுத்தமான வாழ்க்கையும் வாழ வேண்டும். ஆமென்.